அப்போ மீஹோ அதுங்களாம் மான்ஸ்டர்ஸா இல்ல என்னன்றது என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மீஹோ ஊஜின்சல் கிட்ட சொன்ன உடனே அப்ப எல்லாத்தையும் கேட்டு நம்ம டெகியூ அப்படின்னா இந்த பிளாக் கலர் மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த டெரரிஸ்டையும் இந்த பிளாக் கலர் மான்ஸ்டர்ஸையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஊஜின்சல் கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சிடுறான். இதை பார்த்து நம்ம ஊஜின்சல் டேய் டெகியூ ஒரு நிமிஷம் இருடா, சீரியஸ்லி யாரா நீ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே நம்ம டெகியூ குதிச்சிடுறான். குதிச்சு அந்த பைப்ல ஏர்ல பறந்துகிட்டு இருக்கும் போதே அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி சூஹோவோட ஏகப்பட்ட சம்மன்ஸை அக்யூரேட்டா பின் பாயிண்ட் பண்ணி ஒரே அட்டாக்ல அந்த எல்லா சம்மன்ஸுமே அடிச்சு நாக் அவுட் பண்றான். இப்படி டெகியூ அவனோட பவர்ஸை லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் பண்றத நம்ம சூஹோ அண்ட் யோன்ஹோ ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி அவங்க நோட்டீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே டெகியூ சூஹோ இருக்க இடத்துக்கு வரது மட்டும் இல்லாம சூஹோவை பார்த்தோன்னே பயபிளிக்கு செம்மையா வெறியாகுது. நீ மட்டும் அந்த ஸ்டார் டஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருந்திருந்தனா இந்நேரத்துக்கு மிங்சங் உயிரோடு இருந்திருப்பான்டா அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ வெறியில அவனோட ஆரோவை பயங்கர ஸ்பீட்ல லான்ச் பண்றான். அந்த சமயத்துல நம்ம சூஹோவால அந்த ஆரோல இருந்து டாஜ் ஆக முடியல. பயபிள அந்த ஆரோவை பார்த்து தகச்சு போய் நின்றுகிட்டு இருக்கும் போதே கரெக்டான டயத்துல நம்ம யோன்ஹோ நடுவுல பூந்து டெகியோட ஆரோவை பிடிச்சி நிப்பாட்டிராப்ல. இப்படி யோன்ஹோ டெகியோட ஆரோவை நிப்பாட்டிட்டு டெகியூ கிட்ட டெகியூ நீ சூஹோவை தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம இதை பேசி தீர்த்துக்கலாம், எனக்கு உன்னோட வழி புரியுது, மிங்சங்கால ஏற்பட்ட கன்ஃபியூஷனால தான் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பட் சூஹோ மக்களை காப்பாத்துறதுக்காண்டி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ டெகியூ கிட்ட சொல்ல எல்லாத்தையும் கேட்டு டெகியூ பயங்கர காண்டுல பாரு யோன்ஹோ அவன் ஹண்டர் அசோசியேஷன் கொடுத்த சம்மனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கான், அவன் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய எல்லா சான்ஸையும் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், சோ அவன் ஒரு வில்லன்டா, என் வழியில குறுக்க நிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ யோன்ஹோ கிட்ட சொல்ல அப்ப கேட்ட யோன்ஹோ டேய் சும்மா வந்த உடனே அவன் ஒரு வில்லன்னா சொல்லாதடா அப்படின்ற மாதிரி யோன்ஹோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா டெகியோட ஒரு ஆரோ நம்ம யோன்ஹோவோட காது பக்கத்துல பாயுது. அப்ப டெகியூ யோன்ஹோ கிட்ட உனக்கும் சூஹோக்கு என்ன தொடர்பு, உனக்கும் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ கிட்ட கேட்க இந்த பக்கம் நம்ம யோன்ஹோ டென்ஷன் ஆயிடுறான். தக்காளி இனிமேல்லாம் இவன் கூட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ யோன்ஹோ ரெண்டு பேருமே அவனோட பவர்ஸை ஃபிளிக்ஸ் பண்ணி சண்டை போடுறதுக்காண்டி ரெடி ஆகிறாங்க. அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சோய் அப்பீர் ஆகி இவங்க ரெண்டு பேரோட சண்டையை விலகி விட்டுட்டு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஹண்டர்ஸான நீங்க இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோய் அந்த சண்டையை பிரிச்சு விட அப்ப நம்ம சோய் கூட மீஹோவுமே வந்திருக்கா. அப்ப நம்ம யோன்ஹோ நல்ல வழியா நீங்க வந்துடா சோய், உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, நான் ரெஸ்கியூ ஸ்குவாட்ல வேலை பார்க்கும் போது எனக்கு மேல சங் இல்வான்ற ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரோட பேரன் தாண்டா இந்த சங் சுஹோ, ஸோ இவன் கண்டிப்பா நல்லவனா தாண்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சோய் கிட்ட சொல்ல அந்த சமயத்துல நம்ம மீஹோ யோன்ஹோ கிட்ட என்னப்பா சொல்றீங்க, தாத்தா நல்லவரா இருந்தா பேரனும் நல்லவனா இருப்பான்னு யார் சொன்னா, இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மீன்ஹோ யோன்ஹோ எதிர்த்து நிக்க. அப்ப நம்ம சோயுமே ஆமாண்டா நானும் டெகியூ பக்கம் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோன்ஹோ கிட்ட சொல்ல அந்த சமயத்துல யோன்ஹோக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்குது. அவனால சூஹோ விட்டுட்டு வர முடியல, அதே சமயத்துல இவங்க சொல்றத நம்பாமலே இருக்க முடியல. பயபுல ஒரு கன்ஃபியூஷன்லயே இல்ல இவன் நல்லவனா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சூஹோ பக்கமே நிக்கிறான். அப்ப எல்லாத்தையும் பார்த்து டெகியூ கோவத்தின் உச்சகட்டத்துல இங்க படுற யோன்ஹோ எல்லாருமே ஏன் பக்கம் தான் நிக்கிறாங்க, நீ ஒருத்தன் மட்டும் தான் அவன் பக்கம் நிக்கிற, சோ நீ கடைசி வரைக்கும் அவன் பக்கம் தான் நிப்பேன்னு சொன்னா அவன் கூட சேர்ந்து உனையுமே நான் அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும், சோ விலகு அந்த வில்லனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ சூஹோவை போட்டு தள்ளுறதுக்காண்டி வெறி கொண்டு வேங்கியா ரெடி ஆகிட்டு இருக்க. அப்ப சூஹோவை காப்பாத்துறதுக்காண்டி தலைவன் ஊஜின்சல் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாப்ல. மனுஷன் அந்த இடத்துக்கு வந்த உடனே யோன்ஹோ மட்டும் இல்ல நானும் சூஹோ பக்கம் தான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாப்ல. அதை கேட்டு அங்க இருந்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஊஜின்சல் சூஹோ நீ ஒரு இன்னசென்ட்ன்றத உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் சூஹோ கிட்ட கேட்கும் போது அவரோட மனசுக்குள்ள என்னோட பாஸ்ட் மெமரிஸ் எதுக்கு எனக்கு திரும்ப கிடைச்சிச்சுன்னு தெரியல, ஒருவேளை ஹண்டர் சங்ஜின்வுக்கு இந்த கிரேட் கேட்டக்லிசம் நடக்க போகுதுன்ற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல, அதனால ஜின்வு இல்லாத சமயத்துல இந்த வார்ல இருந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டியும் தனியா சண்டை போட போற ஜின்வுவோட மகன் சங் சூஹோக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் என்னோட மெமரிஸ் திரும்ப ஆக்டிவேட் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் அவரோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு மறுபடியும் நம்ம சூஹோ கிட்ட ஹண்டர் சங் சூஹோ நீ ஒரு இன்னசென்ட்ன்றத உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் நம்ம சூஹோ கிட்ட கேட்க அதை கேட்ட சூஹோ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சோய் ஊடால புகுந்து ஊஜின்சல் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் இதுக்கு மேலேயே அவனோட இன்னசென்ட்டை ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அவன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவன் ஹண்டர் அசோசியேஷனோட அழைப்பு மீறி இந்த இடத்துக்கு வந்திருக்கான், ஸ்டார் டஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இவனுக்கும் பெரிய லிங்க் இருக்கு, அண்ட் முக்கியமா இந்த பயபுல தான் ஹண்டர் லேமிங்ஸ் அங்க கொண்டிருக்கான், சோ இந்த காரணங்களுக்காண்டியே இந்த பயபுலையை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சூஹோ மேல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எடுத்து சொன்னாலும் நம்ம ஊஜின்சல் சூஹோ சைட்ல நிக்கிறாப்ல. அப்ப நம்ம டெகியூக்கு செம்மையா காண்டாயி கமான் ஊஜின்சல் சோய் அந்த பயபுலையை பத்தி இவ்வளவு சொல்லியும் நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அந்த பயபுலிக்கு தக்க தண்டனையை கொடுத்தே ஆகணும், அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ ஊஜின்சல் கிட்ட சொல்ல இதை கேட்ட ஊஜின்சல் அவரோட மனசுக்குள்ள தக்காளி இவங்க சொல்றதெல்லாம் சரியா இருந்தாலும் சூஹோவை நான் தனியா விட விரும்பல, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையே போனாலும் சரி நான் சூஹோ பக்கம் தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் அவரோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு டெகியூ கிட்ட நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி சங் சூஹோ தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய
மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்திக்கிட்டு இருந்தான். சோ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்சல் சூஹோ பக்கமே நிக்கிறாப்ல. அந்த சமயத்துல டெகியூனாலும் பயங்கர காண்டாகிறான். அப்போ எல்லாத்தையுமே பார்த்த நம்ம சோய் அவனோட மனசுக்குள்ள என்னடா நடக்குதுங்க, ஊஜின்சல் நான் இப்படி ஒரு கேரக்டர்ல பார்த்ததே இல்லையே, இந்த மனுஷன் ஏன் இப்படிலாம் பண்றாரு, இவர் இப்படி பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, அவருக்கு தெரியலையா அந்த சூஹோவை எதிர்த்து இந்த டெகியூ பைப்ல ஒரு போரவே நடத்துறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்கான், ஏன் இவர் ரீப்பர் கில்ட பகச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, ஏன் சூஹோக்கு இப்படி ஆணித்தனமா சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம சோய் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவள் நேரமா அமைதியா இருந்த நம்ம சூஹோ டக்குன்னு நான் ஒரு இன்னசென்ட்ன்றதை நான் உங்க எல்லாத்துக்குமே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனோட பவர்ஸ் ஃபிளெக்ஸ் பண்றான். அதை பார்த்த ஊதின்சல் வேணாடா சூஹோ அப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் டெகியூ சூஹோவை பார்த்து நான் உன்னை திரும்ப தப்பிக்க விட்டுருன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சூஹோ மேல ஒரு ஆரோவை லான்ச் பண்றான். அந்த ஆரோ கரெக்டா நம்ம சூஹோவோட ஷோல்டர்ல ஹிட் பண்ணி அவனுக்கு ஒரு பயங்கரமான டேமேஜ் கொடுக்க அதே சமயத்துல நம்ம சூஹோ இந்த மெமரிஸை திரும்ப கொண்டு ஒரு கீயை டெகியூ மேல லான்ச் பண்ணிருப்பான். அந்த கீ கரெக்டா டெகியூ மேல குத்துன உடனே டெகியூக்கு அவனோட பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்படி ஞாபகத்துக்கு வந்தோடனே பயபுல தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல நம்ம சுஹோ டெகியூக்கு மட்டும் அந்த பழைய மெமரிஸ் வந்தா பத்தாது, சோய்க்குமே அந்த பழைய மெமரிஸ் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ சோய் மேல அந்த கீயை குத்துறதுக்காண்டி விரித்தனமா பறந்து போய் அவனை அட்டாக் பண்ண முயற்சி பண்றான். பட் நம்ம சோய் அதை நோட்டீஸ் பண்ண அடுத்த செகண்ட் கிரில் சிக்கன் மாதிரி சுஹோவை நெருப்புல போட்டு வாட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி வாட்டிக்கிட்டு இருக்கும் போதே தக்காளி நீ டெகியூ சொன்ன மாதிரியே ரொம்ப டேஞ்சரஸான பயபுலையானடா இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சுஹோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம சுஹோ அந்த நெருப்பு பொழந்துக்கிட்டு சோய் மேல கீயை குத்துறதுக்காண்டி வரான். கிட்டத்தட்ட சோய் மேல அந்த கீயை குத்துற சமயத்துல மீஹோ இருக்காலையா அவன் நம்ம சூஹோவை எத்தி பறக்க விட்டுருவான். பட் நம்ம சூஹோ இப்படி அடி வாங்கி பறக்கிறதுக்கு முன்னாடியே சோய் மேல அந்த கீயை குத்திருப்பான். சோ சோய்க்குமே அவனோட பழைய மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்து அவனுமே பயங்கரமா தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். அப்ப இதை பார்த்து நம்ம மீஹோ டென்ஷன் ஆகி இந்த பயபுலைய சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சூஹோ அடிக்கிறக்காண்டி வர அப்போ நம்ம டெகியூ வந்து சோய் சூஹோ கிட்ட இது என்ன உன்னோட பவர்ஸா இல்ல இது எல்லாமே நான் மறந்து போன என்னோட ஓன் மெமரிஸ் மாதிரி தான் இருக்கு, இது எல்லாம் என்னன்றத நீயே உன் வாயால சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ வந்து சோய் சொல்ல இதை கேட்டு நம்ம சூஹோ அப்பாடி ஒரு வழியா நான் பேசுறத கேட்கறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா, நீங்க இப்ப பார்த்த எல்லா மெமரிஸுமே உங்களோட பாஸ்ட் மெமரிஸ் தான், அதாவது இந்த உலகம் ரீசெட் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த உங்களோட மெமரிஸ் தான் நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ டெகியூ வந்து சோய் கிட்ட சொல்ல இதை கேட்டு டெகியூ வந்து சோய் ஷாக் ஆகுறாங்க. எனது ரீசெட்டா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆக அப்போ நம்ம சூஹோ அந்த உலகத்துல பேரழிவு நடந்தனால பீஸை நிலநாட்ட முடியாதுன்னு இந்த உலகத்தை மறுபடியும் ரீசெட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சோய் அண்ட் டெகியூ கிட்ட சொல்ல அப்ப இதை கேட்ட நம்ம சோய் இந்த உலகத்தோட ரீசெட்டுக்கு சங்ஜின்வு தான் காரணமா அப்படின்ற மாதிரி நம்ம சோய் சூஹோ கிட்ட கேட்க அப்ப சூஹோ பரவாயில்லையே சோய் உங்களுக்கு இப்போதான் அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதுக்குள்ள அதுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்களா சார், நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஹண்டர்ன்றது மணிக்கு ஒருத்தர் நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சோய் கிட்ட சொல்லிட்டு எனக்கு எங்க அப்பாவோட ஹண்டர் வாழ்க்கையை பத்தி பெருசா தெரியாது, எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே எங்க அப்பா தனியால சுமந்துக்கிட்டு இருக்காரு, ஈவன் இப்ப கூட எங்க அப்பா தனியால இந்த உலகத்தை அழிக்க வர ஃபாரின் இன்வேடர்ஸ் கிட்ட இருந்து இந்த உலகத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு, சோ அவருக்கு ஹெல்ப் பண்ற விதமா தான் நம்ம பூமிக்குள்ள நுழைஞ்ச ஒரு இன்வேடரை எதிர்த்து நான் இவ்வளவு நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை நம்ம சூஹோ சோய் அண்ட் டெகியூ கிட்ட சொல்ல அந்த சமயத்துல அங்கிருந்து நம்ம தூதுவேன் சூஹோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த டார்க் கிரியேச்சர் இவனோட அப்பாவா அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவேன் ஷாக் ஆக இந்த பக்கம் நம்ம டெகியூ அண்ட் சோய் ரெண்டு பேத்துக்குமே சூஹோ சொல்றத நம்ப முடியல, இருந்தாலும் இவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகத்துக்கு வந்தனால சூஹோ உண்மையா தான் சொல்றான் போல அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஊதின்சல் டெகியூ அண்ட் சோய் கிட்ட ஹண்டர் சங் சூஹோ சொல்றது எல்லாமே உண்மைதான், நானுமே என்னோட ப்ரீவியஸ் மெமரிஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ரீகெயின் பண்ணிருக்கேன், அந்த மெமரிஸ்ல நான் ஒரு ஹண்டரா வாழ்ந்ததுனால தான் கிரேட் கேட்டக்லிசம் நடந்த உடனே ஹண்டர் அசோசியேஷன் ஒரு விஷயத்தை என்னால ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு, சோ இப்போதைக்கு சூஹோ என்னதான் சொல்ல வரான்றதை நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊதின்சல் சோய் அண்ட் டெகியூ கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சூஹோ அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி நம்ம சூஹோ அந்த எல்லா விஷயத்தையுமே சோய் அண்ட் டெகியூ கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் இங்க நடந்த எல்லா இன்சிடென்ட் அதாவது எல்லா சம்பவங்களும் இட்டாரின் கூட தான் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்ல இருக்க அப்ப நம்ம சூஹோ எல்லாத்துக்குமே காரணம் அந்த இட்டாரிமோட தூதுவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொல்ல அப்ப எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஊஜின்சல் நம்ம சூஹோ கிட்ட இதை ஏன் நீ எங்க கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட கேட்கறாப்ல அதுக்கு நம்ம சூஹோ என்னோட எக்ஸிஸ்டன்ஸை நான் அந்த இட்டாரிமோட தூதுவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன்னா நானே எங்க அப்பாவுக்கு ஒரு வீக்னஸா மாறி இருப்பேன், அது நடந்துடக்கூடாதுன்னா நான் இவ்வளவு நாளா இந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சு என்ன நானே ஸ்ட்ராங் ஆக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சூஹோ சொல்ல அப்ப டெகியூ உனக்கும் ஜின்வு மாதிரியே பவர்ஸ்ன்றது லெவலப் ஆகுமா அப்படின்ற மாதிரி நம்ம டெகியூ சூஹோ கிட்ட கேட்க அதுக்கு நம்ம சூஹோ ஆமான்னு சொன்ன உடனே இதை கேட்டு நம்ம சோய்க்கு சடனா சூஹோவோட அம்மா சாஹே ஞாபகத்துக்கு வரா, அதாவது சாஹே இந்த உலகம் ரீசெட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹண்டரா சோய்க்குலாம் வேலை பார்த்திருப்பா, அது நம்ம சோய்க்கு ஞாபகத்துக்கு வந்தோடனே நம்ம சோய் ரொம்ப பெருமையா சூஹோ பக்கத்துல போய் டே சூஹோ இந்த உலகம் ரீசெட் ஆகிறதுக்கு முன்னாடி
சாய எனக்கு தான் ஹண்டரை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜோய் ரொம்ப பெருமையா சந்தோஷத்தோட சூஹோ கிட்ட சொல்ல அதை கேட்டு நம்ம சூஹோக்குமே பயங்கரமா சந்தோஷமாகுது. எங்க அம்மாவுமே ஒரு ஹண்டரா அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம தூதுவேன் அவன் மனசுக்குள்ள இந்த சூஹோ பைப்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் மேக் பண்ணிருக்கான். என்னோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாமலையே அவனோட ஐடென்டிட்டியும் அவன் யாருன்றதையும் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கான். இவனோட growth வச்சு இவன் நிஜமாலே என்ன அவுட் பாஸ் பண்ண முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கானா. அண்ட் இருந்தாலும் இந்த பைப்ல ஒரு முடிவு எடுத்தானா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அவனோட முடிவை போல்டா நம்பி எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம முன்னேறான். இந்த பைப்ல கிரேட் வார்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். பட் இதுக்கு மேலேயும் இந்த பைப்லயே சுயமா யோசிக்க விடக்கூடாது. என்னோட அடுத்த ஃபிராக்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தூதுவை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம பெக் யோன்ஹோ இருக்கார் இல்லையா அவருக்கு இன்னும் அவரோட பாஸ்ட் மெமரிஸ் கிடைக்கலன்றனால இந்த சோய் அண்ட் டெகியூலாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிறாப்ல. அப்போ நம்ம சுஹோ அவங்களோட பாஸ்ட் மெமரிஸை பார்த்தா இங்க என்ன சுச்சுவேஷன்ன்றதை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ யோன்ஹோ மேல அந்த கீயை யூஸ் பண்றதுக்காண்டி வரான். அப்போ நம்ம மீஹோ வேணாம்ப்பா அதை யூஸ் பண்ணாதீங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருப்போது அப்படின்ற மாதிரி நம்ம மீஹோ யோன்ஹோவை தடுக்க ட்ரை பண்றா. பட் நம்ம யோன்ஹோ சுஹோ மேல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கு அவனால எனக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சுஹோவை பிளைண்டா நம்பி சுஹோவோட அந்த கீயை ஏத்துக்கிறாப்ல. இப்படி சோஹோ யோன்ஹோ மேல அந்த கீயை இன்சர்ட் பண்ணோன்னே யோன்ஹோக்குமே அந்த பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. அந்த பழைய மெமரிஸ்ல யோன்ஹோ எவ்வளவு ஒரு கோவமான ஆளா இருந்திருக்காருன்றதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தோடனே மனுஷன் அப்படியே தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாப்ல. இப்படி யோன்ஹோ அழுகிறத பார்த்தோன்னே நம்ம மீஹோ எனக்குமே அதை இன்சர்ட் பண்ணுங்க நானுமே அந்த பழைய மெமரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட சொல்ல நம்ம சூஹோ மீஹோ மேலேயுமே இன்சர்ட் பண்ண வரான். பட் இப்படி மீஹோ மேல சூஹோ அந்த கீயை இன்சர்ட் பண்ண வரும்போது நம்ம தூதுவனுக்கு அப்படியே பயத்துல வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. பிகாஸ் தூதுவன் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவன் இல்லையா அவனுக்கு இந்த உலக ரீசெட்டான விஷயம்லாம் தெரியாது. ஸோ சூஹோ தூது மேல அந்த கீயை இன்சர்ட் பண்ணானா நம்ம தூதுவனுக்கு எந்த ஒரு பாஸ்ட் மெமரிஸுமே இருக்கா இல்லையா அதனால சூஹோ ஈஸியா தூதுவனை ஐடென்டிஃபை பண்ணிடுவான்ற பயத்துல நம்ம தூதுவை என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறான்.